ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தரில் வந்து லைன் பை லைனாக பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தாச்சு. அதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குப்தர்களில் யார் யார் அரசர்கள், ஃபஸ்ட் அரசர்லேருந்து வரிசையாக எல்லா அரசர்களையும் பார்த்தோம். அவங்களுடைய வெற்றி எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ஆட்சி முறை, அதாவது நிலம் எப்படி பிரிக்கப்பட்டுச்சு, வணிகம் எப்படி இருந்துச்சு, வேளாண்மை எப்படி இருந்துச்சு, என்னென்ன ஏற்றுமதி பண்ணாங்க, நாலந்தா பல்கலைக்கழகம் அங்கே யார் நிர்வகிச்சா, என்னென்ன பிரிவோட இருந்துச்சு, ஹீனர்னா யார், அப்புறம் அவங்களோட உலோக தொழில் எந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு எக்ஸாம்பிளாக மெக்ரோலி இரும்பு தூண் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூகம் பார்க்க போகிறோம். ஸோ சமூகம் அப்படிங்கிற இதுலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து 2 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. சமூகம். குப்தர் கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. அது தந்தை வழி சமூகமாக இருந்தது. அதாவது குப்தர் கால சமூகம் வந்து 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில தான் இருந்துச்சு. அது தந்தை வழி சமூகமாக தான் இருந்து மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. அவற்றின்படி பெண்கள் தந்தை, கணவன் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருத்தல் வேண்டும். இப்போ வரையும் அப்படி தானே இருக்காங்க. ஸோ பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒன்று தந்தை கூட இருக்கணும், இல்லைனா கணவன் கூட அல்லது மூத்த மகனோட பாதுகாப்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பலதார மனம் பரவலாக நடைமுறையில் இருந்தது. அரசர்களும் நிலப்பிரபுக்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரை பெற்றிருந்தனர். ஸோ அரசர்களும் நிலப்பிரபுக்களும் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரை வந்து பெற்றிருந்தாங்க. குபேரனாகா, துரு பசுவாமினி ஆகிய இருவரும் 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியர் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றது. சந்திரகுப்தரை இது 2ஆம் சந்திரகுப்தர்லையா, அவங்களுக்கு 2 மனைவி, யாருன்னா குபேரனாகா மற்றும் துரு பசுவாமினி அப்படிங்கிறவங்க என குறிப்பிடுகின்றது. கல்வெட்டுக்கள் வந்து அப்படி கூடுதான். உடன்கட்டை, சதி ஏறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிமை முறை. இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்தது போல ஒரு நிறுவனமாக இல்லை. ஆனால் குப்தர்கள் காலத்தில் பல வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக சான்றுகள் உணர்த்துகின்றது. அதாவது மேலை நாடுகள் இருந்த மாதிரி ஒரு நிறுவனமா இல்லை, இருந்தா கூட பல வகையான அடிமை முறை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குப்தர் சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குப்தர் கால சமூகம் வந்து 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் தான் இருந்துச்சு. அந்த சத்திரியர், வைசியர், சூத்திரர் சொல்லுவோம் இல்லையா, அந்த பிராமணர், அந்த 4 டைப்பில் தான் இருந்துச்சு, வர்ணாசிரம முறையில் தான் இருந்துச்சு. அது வந்து மேக்சிமம் தந்தை வழி சமூகமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு வரையும் நம்ம தந்தை வழி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்திருக்கு. அவற்றின்படி பெண்கள் வந்து எப்போவுமே தந்தை அல்லது கணவன் அல்லது மூத்த மகனோட பாதுகாப்பில் தான் இருக்கணும். பலதார மனம் வந்து பரவலாக இருந்திருக்கு. அரசர்கள், நிலப்பிரபுக்கள் எல்லாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை வந்து பெற்றிருந்தாங்களாம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய அரசியர்னு சொல்லி கல்வெட்டு வந்து 2 பேரை குறிப்பிடுது. யாரெல்லாம்னா குபேரநாகா மற்றும் துரு பசுபாமினி அப்படின்னு சொல்லி 2 பேரை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடன்கட்டை, சதி ஏறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது. ஸோ உடன்கட்டை ஏறக்கூடிய முறை வந்து குப்தர்கள் காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா அடிமை முறை. இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்தது போல ஒரு நிறுவனமாக இல்லை. ஆனால் குப்தர்கள் காலத்தில் பல வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக சான்றுகள் உணர்த்துகின்றன. ஸோ மேலை நாட்டில் இருந்த மாதிரி இது வந்து ஒரு நிறுவனமாக இல்லை, இருந்தால் கூட குப்தர்கள் காலத்தில் பல வகைப்பட்ட அடிமைகள் முறை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா சமயம். வேத சமயமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. ஸோ வேத சமயம், வேத சடங்கு ரெண்டுமே வந்து நடைமுறையில் வந்துச்சு. வேத சமயம், வேத சடங்கு ரெண்டுமே வந்து குப்தர் ஆட்சியில் வந்து நடைமுறையில் வந்துச்சு. சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம், குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் வேள்விகளை நடத்தினார். யார்? சமுத்திரகுப்தர் ப்ளஸ் 1ஆம் குமாரகுப்தர். நாலந்தா யூனிவர்சிட்டி கட்டினாங்க இல்லையா. ஸோ அந்த குமாரகுப்தர் இவங்க 2 பேருமே எதில் ஃபேமஸாக இருந்தாங்களாம்? அஸ்வமேத யாகம், குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படக்கூடிய அந்த யாகத்தை வந்து இவங்க நடத்தினாங்க. குப்தர்கள் காலத்தில் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைணவம், சைவம் ஆகிய இரு பிரிவுகள் தோன்றியதையும் காண்கிறோம். ஸோ குப்தர்கள் காலத்தில் தான் சிலை வச்சு அந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறது தொடங்குது. அது போக சைவம், வைணவம் அப்படிங்கிற அந்த 2 பார்ட்டாக பிரிஞ்சிச்சு இல்லையா, அந்த இதுவும் அந்த டைமில் தான் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீனயானம், மகாயானம் என பௌத்தம் 2ஆக பிரிந்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து வந்தது. ஸோ ஹீனயானம், மகாயானம்னு பௌத்தம் என்னதான் 2ஆக பிரிஞ்சா கூட அது கண்டினியூஸாக வளர்ந்து வந்துட்டே இருந்துச்சாம். கலைகளும் கட்டிடக்கலையும். ஹீனயானம், மகாயானம்னு பௌத்தம் 2ஆக பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகாயானம் என பௌத்தம் 2ஆக பிரிந்தது. பிரிஞ்சால் கூட அது வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலையும் கட்டிடக்கலையும். கட்டுமான கோயில்களை முதன்முதலாக கட்டியவர்கள் குப்தர்களே. இது முன்பிருந்த மரபான பாறை குடைவரை கோயில்கள்,
அதாவது கட்டுமான கோயில்களை முதலா கட்டியவர்கள் யாரு? குப்தர்கள் தான். இது முன்னாடி இருந்த மரபான பாறை குடைவரை கோவில்களின் அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சியாகும். கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளோடும் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும் இக்கோயில்கள் கட்டப்பட்டன. ஸோ கோபுரம் இருந்திருக்கு, விரிவான செதுக்கு வேலைப்பாடுகள் இருந்திருக்கு. அதோட தான் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும் இந்த கோயில்கள் கட்டப்பட்டன. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள், பாறை குடைவரை குகைன்னு சொல்றோம். பாறை குடைவரை குகைகள் அஜந்தா எல்லோரா, பாறை குடைவரை குகைகள் அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா, பாக் மத்திய பிரதேசம், உதயகிரி ஒடிசா ஆகிய இடங்கள்ல காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோயில்களோட அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சியாக இந்த குப்தர்கள் காலத்தில் தான் அதிகமான கோயில்கள் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த மரபாக இருந்த அந்த பாறை குடைவரை கோயில்களோட அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சி தான் இது. கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளோடும் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் கட்டப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அஜந்தா எல்லோரா அஜந்தா இது ரெண்டும் மகாராஷ்டிரா. அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா, பாக் மத்திய பிரதேசம் சரியா. இப்போ ஒரு வெத்தலையை எடுத்தோம் அப்படின்னா அதில் பாக்கு எங்கே வைப்பாங்க? மத்தியில் வைப்பாங்க இல்லையா. ஸோ பாக்குங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உதயகிரி ஒடிசா ஆகிய இடங்களிலும் காணப்படுகின்றது. ஸோ சூரியன் அப்படி உதிச்சு வருது, மலை மேலேருந்து கிரி மேலேருந்து உதிச்சு வருது அப்படின்னா அது அப்படி இருளை ஒடிச்சிரும் இல்லையா. ஸோ ஒடிசாவில் இருக்குது உதயகிரி அப்படிங்கிறது. ஒடிசா ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இக்கால பகுதிகளில் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்திருந்தன. ஸோ இந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாமே திராவிட பாணி கூறுகளை ஒத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்மளுடைய பாணி தான் திராவிட பாணி, இந்த கூறுகளை ஒத்திருந்தது குப்தருடையதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு 2 சிறந்த எடுத்துக்காட்டுகள், 2 சிறந்த உலோக சிற்பம் சொல்றாங்க. என்னதெல்லாம் அப்படின்னா, நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை, இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம். ஸோ ரெண்டுமே புத்தருடையது தான். நாலந்தாவில் இருக்கிற 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை, சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம். ஸோ சுல்தான் ரொம்ப கஞ்சம் பிடிச்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7.5 பிடிச்சிரும். ஸோ சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம். நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை. நாலந்தாவில் 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை. ஸோ 6 அடியாக அப்படியே எடுத்து வச்சு போகிறோம் 3 டைம். ஸோ 18 அடி கவர் ஆயிடுச்சு. உயரமுள்ள புத்தருடைய செப்பு சிலை. ஸோ 3 மனுஷங்க சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய புத்தர் சிலை, புத்தருடைய செப்பு சிலை. இது ரெண்டுமே உலோக சிற்பத்துக்கு அவங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது போக குப்தர்களின் ஓவிய கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்பவை அஜந்தா குகை ஓவியங்களும் எல்லோரா குகை ஓவியங்களும். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குப்தருடைய ஓவிய கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியங்களும் ஆகும். குவாலியர் பாக் குகையில் காணப்படக்கூடிய ஓவியங்கள் இது எல்லாமே என்னது, நம்மளுடைய ஓவிய கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா ஸோ அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் குகை, பாக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், மத்திய பிரதேசத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ குவாலியர் பாக் அப்படின்னு சேர்ந்து வரமிச்சில். ஸோ குவாலியர் பாக்கு எங்கே தான் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. குவாலியர் பாக் குகையில் காணப்படக்கூடிய ஓவியங்களும். இலக்கியம். பிராகிருதம் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்த போதிலும் குப்தர்கள் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்டிருந்தனர். ஸோ பிராகிருதம் அப்படிங்கிறது மக்களால் பேசப்படக்கூடிய மொழியாக இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு மக்கள் பேசுகிற மொழி என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது, பிராகிருதம். அதான் மக்களால் பேசப்படக்கூடிய மொழியாக இருந்த போதிலும் குப்தர்கள் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்டிருந்தனர். இப்போ நம்ம எப்படி இங்கிலீஷை அலுவலக மொழியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி குப்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சமஸ்கிருதத்தான் அலுவலக மொழியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவர்களின் கல்வெட்டுக்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியிலே உள்ளன. ஸோ அவங்களுடைய கல்வெட்டுகளை பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டுக்கள் எல்லாமே எதில் தான் இருக்குது, சமஸ்கிருத மொழியில தான் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. புத்தர்கள் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றது.
அது பாணினி எழுதிய அஷ்டத்யாயி. ஸோ இவங்களில் சமஸ்கிருத இலக்கணமும் நிறைய டெவலப் ஆச்சு. என்னெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா, பாணினி எழுதிய அஷ்டத்யாயி அப்படிங்கிறது, பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என்னும் நூல்களை அடிப்படையாக கொண்டது. ஸோ இலக்கண வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம், பதஞ்சலி முனிவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம், யாருக்கு நிறைய பாஷம் இருக்குது அப்படிங்கிறத பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காங்க. மகாபாஷ்யம் பாணினி எழுதிய அஷ்டத்யாயி என்னும் நூல்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வங்காளத்தை சேர்ந்த சந்திரோகோமியா என்னும் பௌத்த அறிஞர் சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ வங்காளத்தை சேர்ந்தவர் யார்? சந்திரோகோமியா அப்படிங்கிறவங்க. வங்காளத்தை சேர்ந்த சந்திரோகோமியா அப்படிங்கிற பௌத்த அறிஞர் சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு நமக்கு அப்படியே கொஸ்டின் வரும். சந்திர வியாக்கரணம் இலக்கண நூல், பௌத்த அறிஞர் சந்திரோகோமியா அப்படிங்கிறவங்களால எழுதப்பட்டது தான் இந்த சந்திர வியாக்கரணம். இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவராக இருக்கார். சந்திரோகோமியா அப்படிங்கிறவர் வங்காளத்தை சேர்ந்தவராக இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சு. காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் சாகுந்தலம், மாளவி காக்னிமித்திரம். ஸோ காளிதாசருடைய புக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாகுந்தலம், மாளவி காக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் என்பனவாகும். அவருடைய ஏனைய சிறப்புமிக்க நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம் ஆகியனவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதாவது என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம். ஸோ காளிதாசருடைய புக்ஸ் அப்படின்னு பார்த்தா மட்டுமே ஏகப்பட்ட புக் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, சாகுந்தலம், மாளவி காக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம். இது எல்லாமே வந்து காளிதாசருடைய புக்ஸ் தான். எப்படின்னு வைக்கலாம்? சாகுந்தலம், மாளவி காக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம். ஸோ காளிதாசருடைய புக்ஸை மொத்தமாக ஞாபகம் வைக்கணும்னா, சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய மாளவி அப்படிங்கிறவங்க வந்து நித்திரைக்கு போகிறாங்க. மாளவி காக்னிமித்திரம் அவங்க அப்படி கண்ணை இருந்து தூங்கமிச்சில நித்திரைக்கு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய பழைய காலம் ஞாபகம் வருது. விக்ரமன் வந்து அப்படி ஊர் வழியாக வரமச்சில் அவங்க மேலே வசியம் அடைஞ்சு, விக்ரம ஊர்வசியம். மேகத்தை தூதா அனுப்பி ரகுவம்சத்தை சேர்ந்த அந்த விக்ரமரை கல்யாணம் முடிச்சு குமார சம்பவம், குமாரன் அப்படிங்கிற ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டதையும், ரிது சம்காரம், ரிது அப்படிங்கிற ஒரு பொண்ணை பெற்றுக்கிட்டதையும் அவங்க வந்து நினச்சி பார்க்காங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படியே அந்த மாளவி காக்னி வந்து அவங்களுடைய நித்திரையில் நினச்சி பார்க்காங்க. ஸோ சாகும் தருவாயில் இருக்காங்க. ஸோ அப்போ தான் இது எல்லாத்தையும் வந்து காளிதாசர் அப்படிங்கிற போய் குணமாக்குறாரு. நாடகமாக நீங்கள் வந்து பார்த்தது எல்லாமே நிஜமாக நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள எழுப்பி அவங்கள வந்து குணப்படுத்துகிறாங்க. யார்? காளிதாசர். ஸோ காளிதாசர் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து நாடக நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய மாளவி அப்படிங்கிறவங்க காக்னிமித்திரம் நித்திரைக்கு போகமிச்சில, விக்ரம ஊர்வசியம் வரமச்சில, ஊரில் வளம் வரமச்சில வசியம் அடைஞ்சு, மேகத்தை தூதா அனுப்பி ரகுவம்சத்தில் கல்யாணம் ஆகி போய் குமார சம்பவம், குமாரன்னு ஒரு குழந்தையும், ரிது அப்படிங்கிற ஒரு கேர்ள் பேபியும் பெற்றுக்கிட்டதை நினச்சி பார்க்காங்க. அப்போ காளிதாசர் சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிடுறாங்க அப்படிங்கிறதான் இந்த கதை. ஸோ கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம எண் முறையும் குப்தர்களின் நவீன உலகத்திற்கு விட்டு சென்ற மரபு ஒளி சொத்தாகும். ஸோ அவங்க வந்து பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம எண் முறையும் புத்தர்கள் நவீன உலகத்திற்கு விட்டு சென்றுள்ள மரபொலி சொத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க தான் நவீன உலகத்துக்கு என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பு அதோட வழியாக கொண்டு வந்து தசம எண் முறை, இது ரெண்டும் தான் புத்தர்கள் நவீன உலகத்திற்கு விட்டு சென்ற மரபொலி சொத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மரபொலி சொத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியை சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல், வானியல் அறிஞர்கள் ஆவர்.
ஸோ யாரெல்லாம் இதில் வந்து இம்பார்ட்டண்டான அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம்? ஆரியப்பட்டர், வராகமிகிரர். ஸோ யாரெல்லாம்? ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியை சேர்ந்த மிக முக்கியமான கணிதவியல் மற்றும் வானியல் அறிஞர்கள் ஆவர். ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் வானியல் அறிஞர்கள் ஆவர். ஆரியப்பட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் ஆரியப்பட்டரோட நூல் தான் என்னது? சூரிய சித்தாந்திகா. சூரியன் வந்து எல்லோ கலர்ல தானே இருக்கும். சூரியனோட சித்தம் என்னது அப்படின்னா ஆரியப்பட்டர் எழுதுனது சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையினை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் அவரே ஆவார். முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் அவரே ஆவார் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையினை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யாருதான்? நம்மளுடைய ஆரியப்பட்டர் தான். ஸோ ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்தாந்தா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மையான ரீசன்ஸை வந்து விளக்கியிருக்காங்க. யார்? ஆரியப்பட்டர். பூமி தன்னோட அச்சில் தான் சுழலுது அப்படிங்கிறதையும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பூமி தன்னோட அச்சில் தான் சுழலுது அப்படிங்கிற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? ஆரியப்பட்டர் தான். ஸோ ஆரியப்பட்டர் வந்து 2 ரீசன் சொல்லியிருக்காங்க. ஒன்று சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற புக்கில் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எப்படி உருவாகுது அப்படிங்கிற உண்மையையும், பூமி தன்னுடைய அச்சில் அப்படியே சுழண்டுட்டே இருக்குது அப்படிங்கிற உண்மையும் முதல்ல அறிவித்த இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? ஆரியப்பட்டர் தான். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி ஆவார். ஸோ நம்ம வந்து முந்திரியை வந்து நமக்காண்டி சாப்பிட்டோம் அப்படின்னா என்னது? நமக்கு மருத்துவரே தேவையே இல்லை. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார்? தன்வந்திரி ஆவார். அவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார். ஸோ அவர் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஆயுர்வேத மருத்துவத்தில் யார்? தன்வந்திரி பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. சாராக்கர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் ஆவார். ஸோ சாராக்கர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞராக இருக்காங்க. சுஷ்ருதர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆவார். சுஷ்ருதர் அப்படிங்கிறவங்க வந்து அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். சரியா? சுஷ்ருதர் அப்படிங்கிறவங்க வந்து அறுவை சிகிச்சையை பற்றி விளக்கக்கூடிய முதல் இந்தியராக இருக்கார். சுஷ்ருதர் அப்படிங்கிறவர் அறுவை சிகிச்சையை பற்றி விளக்குன முதல் இந்தியராக இருக்கார். ஸோ சுஷ்ருதர் எடுத்துக்கிறோம். சுஷ்ருதர் வந்து அறுவை சிகிச்சையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆவார். முதல் இந்தியர் தான் யார்? சுஷ்ருதர் அப்படிங்கிறவங்க. ஸோ நம்ம வந்து மருத்துவத்தில் மட்டுமே 3 பேரோட நேம் படிச்சிருக்கோம். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி, ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராகவும் அவர் திகழ்ந்திருக்காரு. சாராக்கர் அப்படிங்கிறவங்க வந்து மருத்துவ அறிவியல் அறிஞராக இருந்திருக்காரு. சுஷ்ருதர் அறுவை சிகிச்சை செய்முறையினை பற்றி விளக்கிய முதல் இந்தியராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக வர்த்தன அரச வம்சம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவரையும் நம்ம வந்து சமூகத்தில் வந்து என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ சமூகம் இதுலேருந்து தான் தொடங்குது. குப்தர்கள் கால சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் தான் அமைஞ்சிருந்துச்சு. அது தந்தை வழி சமூகமாக இருந்தது. மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்துச்சு. அவற்றின்படி பெண்கள் தந்தை, கணவன் அல்லது மூத்த மகனோட பாதுகாப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழதார மடம் வந்து பரவலாக நடைமுறையில் இருந்தது. அரசர்களும் நிலப்பிரபுக்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை வந்து கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. ஸோ குபேர நாகா, துரு பசுவாமினி இவங்க 2 பேருமே 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சியர் அப்படின்னு அரசியர் அப்படின்னு கல்வெட்டுக்கள் வந்து சொல்லுது. உடன்கட்டை, சதி ஏறுமுறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது. அடிமை முறை வேர்ல்டு கிளாஸில் மேலை நாடுகளில் இருந்தது போல இல்லாட்டானாலும் குப்தர்கள் காலத்தில் அடிமை முறை இருந்துச்சு அப்படிங்கிறது சான்றுகள் இருக்குது. சமயம், வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ சமுத்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர் இவங்க 2 பேர் சமயத்துலையும் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற ஒன்று, குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படக்கூடிய வேள்வி வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ குப்தர் காலத்தில் தான் உருவ வழிபாடு தோன்றுச்சு. வைணவம், சைவம் அப்படின்னு 2 பிரிவாக பிரிஞ்சிச்சு.
ஹீனயான மகாயானம் என பௌத்தம் 2ஆக பிரிந்துச்சு. பிரிஞ்சா கூட அது தொடர்ந்து வளர்ந்துச்சு. கலையும் கட்டிடக்கலையும். கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் யாரு? குப்தர்களே. இது முன்பிருந்த மரபான பாறை குடைவரை கோவில்களின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா இருந்துச்சு. கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளோடும் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும் கோயில்கள் கட்டப்பட்டன. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் என்னதெல்லாம் அப்படின்னா அஜந்தா, எல்லோரா மகாராஷ்டிரா, பாக் மத்திய பிரதேசம். ஸோ அஜந்தா எல்லோராங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ பாக்கை வந்து மத்தியில் தான் வைப்போம் இல்லையா. ஸோ மத்தி அப்படி கிரியிலேருந்து அப்படி மலையிலேருந்து சூரியன் உதிச்சு வருது, உதயமாகி வரும். அதில் ஒடிசா இருளெல்லாம் ஒடிச்சு போட்டுருது. ஸோ இந்த இடத்துலலாம் பாறை குடைவரை குகைகள் வந்து கிடச்சிருக்கு. கட்டுமான கோயில்கள் வந்து திராவிட பாணி கட்டுமான கோயில்களை வந்து ஒத்திருந்ததா சொல்கிறாங்க. குப்தர்களுடைய உலோக சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டு நாலந்தால இருக்கிற 18 அடி உயரமுள்ள, அதாவது 3 மனுஷனுடைய உயரம் 6 அடி 3 டைம்ஸ் குப்தருடைய செப்பு சிலை ஒன்று எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுபோக சுல்தான் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய 7.5 அடி புத்தருடைய உலோக சிற்பம், இதையும் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். புத்தர்களின் ஓவிய கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையில் இருந்த ஓவியங்களையும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இலக்கியம். பிராகிருத மக்களால் பேசப்பட்டது இருந்தாலும் சமஸ்கிருதம் தான் அலுவலக மொழி. கல்வெட்டுக்கள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில தான் இருந்துச்சு. சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றுது. என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா பாணினி எழுதிய அஷ்டத்யாயி அப்படிங்கிற புக்கு, ஸோ பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என்னும் நூல்களை அடிப்படையாக கொண்டது. வங்காளத்தை சேர்ந்த சந்திரகோமியா என்னும் பௌத்த அறிஞர் சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதினார். காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் சாகுந்தலம், மாளவி காக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம். கணிதம் மற்றும் வானியல் மற்றும் மருத்துவம். பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பு அதன் பரிணாம வளர்ச்சியில தசம எண்கள் முறையும் குப்தர்கள் நவீன உலகத்திற்கு விட்டு சென்றுள்ள மரபு ஒளி சொத்தா இருக்கு. ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியை சேர்ந்த ஸோ பூஜ்ஜியத்தோட கண்டுபிடிப்பு, தசம எண்களோட கண்டுபிடிப்புக்கு அப்புறமா ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியை சேர்ந்த மிக முக்கியமான கணிதவியல் வானியல் அறிஞர்களாக இருந்திருக்காங்க. ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற அவரோட புக்கில் சூரிய சந்திர கிரகணங்களோட உண்மை காரணங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி பூமி அதனோட அச்சில் தான் சுழலுது அப்படிங்கிற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளராக இருக்கார். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் வந்து தன்வந்திரி அப்படிங்கிறவங்க. ஆயுர்வேத மருத்துவத்தில் தான் அவங்க நிபுணராக இருந்திருக்காங்க. சாராக்கர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் ஆவார். சுஷ்ருதர் அறுவை சிகிச்சை செய்முறையினை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆவார் அப்படின்னு சொல்லி பாடத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வாட்டி ரிலாக்ஸாக லைன் பை லைனாக நம்ம படிச்சிட்டோம். குவிக் ரிவிஷன் தனியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.